அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பார்த்தீங்கன்னா, நியூமெரிக்கல் மெத்தட்ஸ்ல ஒன் ஆஃப் த மெத்தட் ரெகுலர் ஃபால்சி மெத்தட் ஆர் மெத்தட் ஆஃப் ஃபால்ஸ் பொசிஷன். இப்போ இத பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நியூட்டன் ராப்சன் மெத்தட்ல சொன்ன மாரி தான். இந்த ஈக்குவேஷன்ல வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஏதாவது ஒரு 2 வேல்யூ போடணும். அந்த 2 வேல்யூ போட்டுட்டு, ஒரு வேல்யூ பாசிட்டிவா இருக்கணும். ஒரு வேல்யூ மைனஸா அதாவது நெகட்டிவா இருக்கணும். அப்படி வரும்பொழுது தான் இந்த ஐட்ரேஷன வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியும். அவங்களே சம்ல என்ன குடுத்துருக்காங்கன்னா, கரெக்ட் டூ 3 டெசிமல் பிளேசஸ் அப்படின்னு குடுத்துருக்காங்க. இப்ப நம்ம சம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ஈக்குவேஷன் வந்து நீங்க f of x அப்படின்ட்டு எழுதிக்கலாம். x cube minus x square minus 2. இப்ப இதுல என்ன பண்ணலாம்னா, f of 1 போட்டு பார்க்கலாம். அதாவது xக்கு பதிலா நம்ம 1 போட்டு பார்த்தோம்னா, நமக்கு என்ன ஆன்சர் வரும்னு பார்த்தீங்கன்னா, -2 அப்படின்ற ஒரு நெகட்டிவ் வேல்யூ வரும். நெக்ஸ்ட் இப்போ f of 2 அப்படி நம்ம போட்டு பார்க்கறோம்னா 2 cube minus 2 square minus 2 இதை சால்வ் பண்ணோம்னா 8 minus 4 minus 2 இதனோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2 வரும். அப்போ ஒரு பாசிட்டிவ் வேல்யூ. இப்போ நமக்கு வந்து ஒரு நெகட்டிவ் ஒரு பாசிட்டிவ் வேல்யூ கிடைச்சிருச்சு இல்லைங்களா? இப்போ இந்த ஐட்ரேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அப்ராக்சிமேஷன் அப்படின்னு எடுத்துக்கோங்க. இதனுடைய ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் அப்ராக்சிமேஷன் எடுக்க போறீங்கன்னா x1 அப்படின்றது போட்டுக்குங்க. இதோட ஃபார்முலா a f of b minus b f of a divided by f of b minus f of a. ஒன்றும் இல்லைங்க, இதுல வந்து f of b f of a அப்படியே இருக்கும். மேல மட்டும் நம்ம a bன்னு ஆட் பண்ணணும், அவ்வளவுதான். b முதல்ல வரும், a ரெண்டாவது வரும். இப்போ நம்ம எதெல்லாம் எடுத்துக்கணும்னா, இப்போ a வேல்யூ எதுன்னா இந்த 1 கொடுத்தோம் இல்லையா, இந்த வேல்யூவை தான் நம்ம வந்து ஏன்னு எடுத்துக்கணும். b வேல்யூ எதுன்னா இங்க 2 கொடுத்தோம் இல்லையா, அதை எடுத்துக்கணும். இப்போ f of a அப்படின்னா இந்த ஈக்குவேஷன்ல அந்த 1 போட்டு கிடைச்ச வேல்யூ, அதாவது -2. நெக்ஸ்ட் f of b அப்படின்னா இந்த இந்த 2 போட்டு அந்த ஈக்குவேஷன்ல கிடைச்ச வேல்யூ 2. இப்போ இதை நம்ம இந்த ஃபார்முலால அப்ளை பண்ணலாம். So x1 is equal to 1 into 2 minus 2 into minus 2 divided by 2 minus minus 2. So இதை வந்து நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா 2 plus 4 by 4 ஆன்சர் வந்து 6 by 4. x1 ஓட வேல்யூ வந்து 1.5 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இப்போ x1 ஓட வேல்யூ நமக்கு கிடைச்சது. இது என்ன பண்ண போறோம், இந்த ஈக்குவேஷன்ல போட போறோம். So 1.5 the whole cube minus 1.5 the whole square minus 2. So இதை cube பண்ணா 3.375 minus 2.25 minus 2. இதை நம்ம சால்வ் பண்ண சொல்ல நமக்கு கிடைக்கிற வேல்யூ பார்த்தீங்கன்னா minus 0.875. இது ஒரு நெகட்டிவ் வேல்யூ. அதாவது 1.5 வச்சு நம்ம போடும்போது ஒரு நெகட்டிவ் வேல்யூ வருது. நான் என்ன சொன்னேன்னா, ஒரு பாசிட்டிவ் வேல்யூ ஒரு நெகட்டிவ் வேல்யூ எடுத்துக்கணும். இங்க நெகட்டிவ் வேல்யூ வந்ததுன்னா இதுக்கு முன்னாடி இருந்த ஐட்ரேஷன்ல எது பாசிட்டிவ் வேல்யூ அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாசிட்டிவ் வேல்யூன்றது இந்த 2 தான். அதனால நம்ம என்ன பண்றோம், 1.5யும் 2வையும் எடுத்துக்கிறோம். அப்ப எப்படி எழுதணும்னா, root lies between 1.5 and 2. இப்போ என்ன பண்ணணும்னா, a வேல்யூவை 1.5 எடுத்துக்கணும், b வேல்யூ 2 எடுத்துக்கணும். f of a அப்படின்றது இந்த 1.5 இந்த ஈக்குவேஷன்ல போட்டது தான் வந்து f of a. அது பாத்தீங்கன்னா -0.875. f of bன்றது ஏற்கனவே நம்ம அந்த ஈக்குவேஷன்ல போட்டது, அதாவது 2 அந்த ஈக்குவேஷன்ல போடணும். x cube minus x square minus 2 அது வந்து 2 தான். இப்போ நம்ம செகண்ட் ஐட்ரேஷன் பண்றோம், அதே ஃபார்முலா தான். b into f of a divided by f of b minus f of a. So இங்க இருக்கிற values எல்லாத்தையும் இங்க வந்து substitute பண்ணலாம். So 1.5 into 2 minus 2 into minus 0.875 divided by 2 minus minus 0.875. இப்போ இதை நம்ம வந்து சால்வ் பண்ண சொல்ல 3.175 divided by 2.875 வரும்.
ஸோ இதை வந்து நம்ம சால்வ் பண்ணோம்னா x2 ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1.6521 அப்படின்னு வரும். இப்போ இது என்ன செய்யணும்னா அந்த ஈக்குவேஷன்ல போட்டு பார்க்கணும். அந்த ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2, அதில் எஃப் ஆஃப் 1.6521. So 1.6521 the whole cube minus 1.6521 the whole square minus 2. இது நம்ம சால்வ் பண்ணோம்னா 4.5092 minus 2.7294 minus 2 வரும். So f of 1.6521 உடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா மைனஸ்ல வருது 0.2. இது ஒரு நெகட்டிவ் வேல்யூ. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த பாசிட்டிவ் வேல்யூ எதுன்னு பார்த்தீங்கன்னா அது 2 தான். இப்போ அதை எடுத்துக்கணும். அதாவது 1.6521 ஏ வேல்யூனும் ஒரு நெகட்டிவ், பாசிட்டிவ் வேல்யூ வந்து 2னும் எடுத்துக்கணும். இப்போ இது ஒரு நெகட்டிவ் வேல்யூனா இதுக்கு முன்னாடி இந்த பாசிட்டிவ் வேல்யூ 2 எடுத்துக்கணும். ஸோ ரூட் லைஸ் பிட்வீன் 1.6521 அண்ட் 2. இப்போ ஏவோட வேல்யூ 1.6521 எடுத்துக்கோங்க, பியோட வேல்யூ 2ன்னு எடுத்துக்கோங்க. இந்த 1.6521 அந்த ஈக்குவேஷன் எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2ல போட்டு கிடைச்ச வேல்யூ இது. இது 2 வந்து எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2ல போட்டு கிடைச்ச வேல்யூ இது. இப்போ இந்த தேர்ட் ஐட்ரேஷன் போவோம். இப்போ இங்க கொடுத்திருக்கிற வேல்யூ இந்த ஃபார்முலால போடுவோம். ஸோ 1.6521 into 2 minus 2 into minus 0.2202 divided by 2 minus 0. இங்க மைனஸ் வரும், minus 0.2202. So 3.3042 plus 0.4404 divided by 2.2202. So x3 ஓட ஆன்சர் வந்து 1.6866. ஸோ இந்த ஐட்ரேஷன் எப்போ ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்த ஐட்ரேஷன் 1.6521 வந்திருக்கு, இப்போ வந்திருக்கிறது 1.6866 வந்துருக்குது. சம்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா அப் டு 3 டெசிமல் பிளேசஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது பாயிண்ட்டுக்கு அப்புறமா 3 டெசிமல் பிளேசஸ் சேமா இருக்கிற மாதிரி கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த 1.6866 இந்த ஈக்குவேஷன்ல போட்டு பார்க்கலாம். 66 the whole cube minus 1.6866 the whole square minus 2. ஸோ இதை பார்த்தீங்கன்னா இதை சால்வ் பண்ண சொல்ல நமக்கு ஆன்சர் என்ன வருதுன்னா மைனஸ் 0.0469 வருது. இது ஒரு நெகட்டிவ் வேல்யூ. அப்போ 1.6866 அப்படின்றது ஒரு நெகட்டிவ் வேல்யூ அப்படின்னா இதுக்கு முன்னாடி இந்த பாசிட்டிவ் வேல்யூ எதுன்னு பார்த்தீங்கன்னா 2. அப்போ ரூட் லைஸ் பிட்வீன் நம்ம என்ன எழுதணும்னா ரூட் லைஸ் பிட்வீன் 1.6866 and 2. இப்போ ஏவோட வேல்யூ இது, பியோட வேல்யூ இது, எஃப் ஆஃப் ஏ இதோட வேல்யூ, இது எஃப் ஆஃப் பி. இந்த ஃபோர்த் ஐட்ரேஷன் நம்ம போடலாம். அப்போ 1.6866 into 2 minus 2 into minus 0.0469 divided by 2 minus minus 0.0469. So இதை ஃபுல்லா சால்வ் பண்ண சொல்ல 3.467 divided by 2.0469 வரும். அப்போ x4 ஓட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1.6937 வரும். ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா 1.6866, இங்க இருக்குது பார்த்தீங்கன்னா 1.6937. ஸோ நமக்கு வந்து வேரி ஆகுது. அதனால நம்ம நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் போனோம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா இந்த வேல்யூவை அந்த ஈக்குவேஷன்ல போட்டு பார்க்கணும். எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2. So 1.6937 the whole cube minus 1.6937 the whole square minus 2. இது நமக்கு சால்வ் பண்ண சொல்லும் minus 0.0101 வரும். இது ஒரு நெகட்டிவ் வேல்யூ. இது ஒரு நெகட்டிவ் வேல்யூ. அப்போ இந்த நெகட்டிவ் வேல்யூனா இதுக்கு முன்னாடி இந்த பாசிட்டிவ் வேல்யூ 2. அப்போ ரூட் லைஸ் பிட்வீன் 1.6937 and 2. So இது A value, இது B value. F of A value வந்து இப்ப கண்டுபிடிச்சது minus 0.0101. இது F of B ஓட value 2. இப்போ fourth iteration முடிஞ்சது இல்லையா?
இப்போ 5th iteration நம்ம போவோம். ஸோ அதே ஃபார்முலா தான். ஸோ 1.6937 into 2 minus 2 into minus 0.0101 divided by 2 minus minus 0.0101. ஸோ இதை சால்வ் பண்ண சொல்ல x5 ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1.6952 அப்படின்னு வரும். இப்போ 1.6952 இந்த ஈக்குவேஷனை நம்ம போட்டு பார்ப்போம். ஈக்குவேஷன்ல போட்டு பார்க்கும்பொழுது நமக்கு ஒரு நெகட்டிவ் வேல்யூ வரும். ஸோ இந்த நெகட்டிவ் வேல்யூ நமக்கு வந்ததால இதுக்கு முன்னாடி இருந்த பாசிட்டிவ் வேல்யூ அதே 2 தான். அப்ப இதை ஏவா எடுத்துக்கணும், இதை பியா எடுத்துக்கணும். இதை வந்து எஃப் ஆஃப் ஏ இப்ப கண்டுபிடிச்ச வேல்யூ, எஃப் ஆஃப் பி வந்து ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ, அதாவது இந்த எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2ல போட்ட வேல்யூ. இப்போ லாஸ்டா ஃபிஃப்த் அப்ராக்சிமேஷன் போட்டோம். இப்போ 6th அப்ராக்சிமேஷன் சேம் ஃபார்முலா. இங்க ஏ பி எஃப் ஆஃப் ஏ எஃப் ஆஃப் பி நம்ம போடும் பொழுது நமக்கு x6 ஓட வேல்யூ, அதாவது 6th அப்ராக்சிமேஷனோட வேல்யூ 1.6955 வரும். இப்போ பாத்தீங்கன்னா அவங்க சம்ல கொடுத்திருந்தது அப் டு 3 டெசிமல் பிளேசஸ். ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறமா 1.695, இங்க 2 இருக்கு, இங்க பாத்தீங்கன்னா 1.6955 இருக்கு. ஸோ x5ம் x6ம் வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவல் நம்பர் இருக்கு. இங்க 1.6952, இங்க 1.6955. ஸோ ஹென்ஸ் த ரெக்கையர்ட் ரூட் இஸ் 1.695 அப்படின்ட்டு நம்ம எழுதணும். அவ்வளவுதாங்க இந்த சம். அவ்வளவுதான். இந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுட்டா போதும். அந்த ஐட்ரேஷன் பாயிண்ட்டுக்கு அப்புறமா ஒரு 2 டிஜிட்ஸ் 3 டிஜிட்ஸ் சேமா வந்தா இந்த ஐட்ரேஷனை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். ஒருவேளை அவங்க பர்டிகுலரா இவ்வளவுதான் டெசிமல் பிளேசஸ்ல நீங்க கொடுக்கணும் அப்படின்னா அந்த ஐட்ரேஷன் வந்து நம்ம அப் டு 9 10 வரைக்கும் கூட இது வந்து சம்டைம்ஸ் போகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ.